இது வந்து ஒரு ஜப்பானில் நடக்கிற கதை. இந்த ஸ்டோரியோட ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து டக்காக்கோன்ற ஒரு பொண்ணு. எல்லாம் யங் அடல்ட் விமன் மாதிரியும் இவளுக்கும் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வருது. அதனால இவ ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆகிறா. லைஃப்ல ரொம்பவே லோவாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவரோட லைஃப்குள்ள வந்து இவரோட அங்கிளும் அவரோட ஓல்டு புக் ஸ்டோரும் வந்து அப்புறம் இவ லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது, இவ எப்படி அந்த டிப்ரெஷன் வந்து ரிவைவ் ஆகுறா, இவ என்னென்ன லைஃப் லெசன்ஸ்லாம் கற்றுக்குறா, இவ அங்கிளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த அங்கிளுக்கு எப்படி கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறா. இதான் இந்த புக்கு. ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். இட்ஸ் எ பேட் புக் பாய். இன்னும் எடுத்துக்கிற புக்கு வந்து டேஸ் அட் தி மொரிசாக்கி புக் ஷாப், ரிட்டன் பை சதோஷி யகிசாவா. இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் புக்கு. இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஜாப்பனீஸ் புக் மாதிரியும் இதுவும் ரொம்பவே யதார்த்தமாகவும் நேச்சரோட ஒன்றி இருக்குது. ஜப்பானில் டக்காக்கான்னு ஒரு 23-24 வயசு பொண்ணு ஒரு டிசைனிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அதே கம்பெனியில் இருக்கிற ஒருத்தன் கூட 1 இயராக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா. திடீர்னு ஒரு நாள் அவன் வந்து எனக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து ஒரு பொண்ணை 2 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அந்த பொண்ணு நம்ம ஆஃபீஸ் தான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு அவள் ரொம்பவே ஷாக் ஆகிறா. இவளோட பேக் ஆஃப் தி மைண்டில் இவளுக்கு முன்னவே ஒரு தாட் வந்துச்சு, இவன் வந்து அவர் நேர்மையான ஆள் கிடையாது, இவன் வந்து நம்மளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், இவன் வந்து ஒரு லவ் பண்ணுற டைப் கிடையாதுன்னு. ஆனாலும் இவன் வந்து ஒரு ட்ரீம் வேர்ல்டில் ஒரு ரியாலிட்டியை ஒமிட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. இப்போ வந்து அவளோட தாட் வந்து உண்மையாயிடுச்சு, இவன் வந்து இவளை சீட் பண்ணிட்டான் அப்படின்னு இவளுக்கு வந்து புரியுது. ஆனாலும் இவன் வந்து அவன் மேலே கோவப்படாமல் இவன் மேலே கோவப்பட்டுக்கிறா. நான் வந்து ஒரு பெட்டர் பொண்ணா இல்லை, அந்த பொண்ணு பெட்டர் பொண்ணா இருந்தாலும் தான் அந்த பொண்ணை இவன் சூஸ் பண்ணான், நான் வந்து ரொம்பவே ஏமாலியாக இருக்கேன், ரொம்பவே நைவாக இருக்கேன் அப்படின்ட்டு இவன் மேலே இவன் கோவப்பட்டுக்கிறா. டக்காக்கோ அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாமே ஒரே ஆஃபீஸில் இருக்காங்க. டக்காக்கோவால் இவங்க 2 பேரையும் பேர் பண்ணிக்கவே முடியல, அவங்க 2 பேரையும் பார்க்கவும் முடியல. அவள் வந்து வேலையை விட்டு குவிட் பண்ணிடுறா. இதனால் அவள் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அவள் ரூம்லேயே தூங்கியே அவள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்படியே ஃபியூ மந்த்ஸ் போகுது. ஒரு நாள் இவள் அம்மா இவளுக்கு கால் பண்ணுறாங்க. இப்படியே எவ்வளோ நாள் தான் டைமையும் மணியும் வேஸ்ட் பண்ணிட்டு அங்கே தண்டமாக இருக்க போகிற, இதுக்கு நீ வந்து உங்கள் அங்கிள் கூட போய் அவரோட புக் ஷாப்பில் வச்சு கொஞ்சம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இவள் வந்து அவர் கூட போய் எப்படி இருக்கிறது, அவர் வந்து ஒரு கிரேசியான ஆளாச்சு, அதுக்குள்ள நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ கிளம்பி ஊருக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சோ, ஊருக்கு போகிறதுக்கு அங்கிள் கூடயே போய் ஸ்டே பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் ரெண்ட்டும் ஃபுட்டு மச்சும் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணுறா. பொட்டி படைக்கெல்லாம் கட்டிட்டு அவர் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு அங்கிளை பார்க்க அங்கிள் ஊருக்கு போகிறா. அங்கிள் வந்து டக்காக்கோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கிள் அவரை பார்த்தவொடனே ரொம்பவே வார்ம் வெல்கம் பண்ணுறாரு. அங்கிள் வந்து டக்காக்கோவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் டக்காக்கோ தான் அங்கிளுக்கு வந்து அவ்வளோ பிடிக்காது. ஏன்னா அவர் வந்து ஒரு கிரேசியான ஆள், அவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பார், ரொம்ப வியர்டாக இருப்பார், ரொம்ப லூஸ் ட்ரெஸ் போட்டுட்டு ரொம்பவே சர்க்காஸ்டிக்காகவும் ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும் ஜோக்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பார். இதெல்லாம் வந்து அவளுக்கு ரொம்பவே அனாயிங்காக இருக்கும். டக்காக்கோ உள்ளே போனே அந்த புக் ஸ்டோரை பார்க்குறா. அந்த புக் ஸ்டோர் வந்து ஒரு கிராம்ப்டு அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்குது, ஒரு 2 ஃப்ளோரி பில்டிங்கு. அது ரொம்ப கிராம்ப்டாக இருந்தாலுமே அங்கே வந்து ஒரு 60,000 புக்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து மாடர்ன் ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர்ஸ். அவள் வந்து நான் எங்கே ஸ்டே பண்ணுறது அப்படின்னு கேட்குறா. 2nd ஃப்ளோரில் ஒரு ரூம் இருக்குது, அங்கே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு மஸ்கி ஓல்டு புக்கோட ஸ்மெல் தான் இருக்குது. அது வந்து அவளால் சகிச்சிக்கவே முடியல. அவள் ரூமில் போய் பார்க்குறா, அந்த ரூம் ஃபுல்லாக நிற்கவே இடம் இல்லை, ஃபுல்லாக புக்ஸ் இருக்குது. இங்கே எப்படி ஸ்டே பண்ணுறது அப்படின்னு கேட்குறா. இந்த புக்ஸ்லாம் எடுத்து வச்சு ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அவளும் வந்து அவளுக்கு தேவையான இடத்த மட்டும் கிளியர் பண்ணிட்டு மற்ற புக்ஸ்லாம் அப்படியே விட்டுட்டு அங்கே ஸ்டே பண்ணுறா. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கா. அவளோட முக்கால்வாசி டேஸ் அவள் வந்து தூங்கி தான் கழிச்சிட்டு இருக்கா. அங்கிள் இல்லாத நேரத்தில் கவுண்டரில் உட்காந்து தூங்குவா, அங்கிள் இருக்கும் போது ரூமில் உட்காந்து தூங்குவா. இதே தான் ஒரு ரொட்டீனாகவே இருந்துட்டு இருந்திருக்கு. இது அங்கிள் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஏன் இவன் இப்படி இருக்கா, இவன் வந்து இப்படியே இருந்தா இப்படி, இவர் வந்து மோட்டிவேட் பண்ணணும், இவள் வந்து உற்சாகம் படுத்தணும்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணுறாரு. ஆனாலும் எல்லாமே வந்து வெயினாக தான் ஆகிட்டு இருக்கு. ஒரு நாள் ஒரு கஸ்டமர் வந்து புக் ஷாப்புக்கு வராரு. அப்போ டக்காக்கோவை பார்த்துட்டு, ஓ நீ தான் தூங்க முடிஞ்சு நீசா, உன்னை பற்றி நான் உங்கள் அங்கிள்கிட்ட வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவன் உடனே ரொம்ப கடுப்பாகிறா. ஏன் இந்த அங்கிள் என்னை பற்றி எல்லாத்தையும் போய் பேசிகிட்டு இருக்கா, அவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறா. அது அவர் வந்து உங்கள் அங்கிள் அப்படிலாம் பேசாத, அவர் வந்து இங்கே ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவா ஏன் அப்படின்னு கேட்குறா. கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கே புரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கிள் வந்து டக்காக்கோ நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் கடை க்ளோஸ் பண்ண அப்புறம் வந்து டக்காக்கோ கிட்ட போய் இங்கே பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. அவள் வந்து இல்லை நான் வந்து தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. இந்த ஒரு வாட்டியாச்சும் என் பேச்சு கேளு, அது எனக்கு பிடிக்கலன்னா நான் இன்னும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ வேறு வழி இல்லாமல் சரி வாங்க போகலான்னு சொல்கிறாரு. அந்த காஃபி ஷாப் வந்து அதே ஸ்ட்ரீட்டில் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. ரொம்பவே ஒரு காம்பாக்டான குட்டி காஃபி ஷாப் தான் அது. 2 பேரும் அந்த காஃபி ஷாப்புக்குள்ளே போகிறாங்க. அந்த காஃபி ஷாப்பை ஃபஸ்ட்டு பார்த்த உடனே வந்து டக்காக்கோக்கு ஒரு நல்ல ஃபீலிங் வருது. அதோட ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், அதோட கலர் ஆகட்டும், அதோட இன்டீரியர் ஆகட்டும், அதோட ஸ்மெல் ஆகட்டும், எல்லாமே ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது. அந்த காஃபியை டேஸ்ட் பண்ணாலும் அந்த காஃபியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இவரோட மூடே சேஞ்ச் ஆகுது, ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. டக்காக்கோ வந்து ஆமாம் இந்த கடை ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அங்கிள் வந்து நான் சொன்னல அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக இருக்காரு. அந்த ஷாப் ஓனராக இருக்கட்டும், அந்த ஷாப்பில் ஒர்க் பண்ணுற வெயிட்ரஸாக இருக்கட்டும், ஷெஃபாக இருக்கட்டும், அங்கே வர கஸ்டமராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அங்கிளை வந்து எல்லாருமே வந்து க்ரீட் பண்ணுறாங்க, எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. ஸோ அந்த அங்கிள் வந்து இங்கே ஃபேமஸான ஆள் போல், ரொம்ப வருஷமாக இங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன், எல்லாருக்குமே இவரை பற்றி ரொம்ப தெரியுது அப்படின்னு நினைக்கிறா இவ. அங்கிள் வந்து அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் பேசி முடிச்சுட்டு இவகிட்ட வந்து பேசுகிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ வந்து இதே மாதிரி எப்போவுமே இருக்கக்கூடாது, உங்கள் அம்மா உன்னை பற்றி சொன்னாங்க, அதனால தான் நான் உனக்கு வர சொன்னேன்,
இங்கே வந்து இங்கே ஒரு சேஞ்சாக இருக்கும் உனக்குன்னு தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது நீங்கள் வர சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், நீ என்னோட ஃபேவரட்டான நீஸு, நீ இந்த மாதிரி இப்போ டிப்ரெஷனாக இருக்கும்போது நான் வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. சின்ன வயசில் வந்து எல்லாருமே என்னை வந்து ஒரு உதவாக்கார எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நீ தான் வந்து என்னோட ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்ச, என் மேலே ரொம்பவே பாசமாக இருந்த, அதனால தான் நான் வந்து இப்போ நீ ஒரு கஷ்டப்படும் போது உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சின்ன வயசு என்ன பண்ணிட்டு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு புக் ரீடராகவும் இருந்தேன், ப்ளஸ் ஒரு ட்ராவலராக இருந்தேன். நான் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா கண்ட்ரிஸ்க்கும் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட லைஃபோட பர்பஸை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் எல்லா இடமும் சுற்றிட்டு இருந்தேன். அப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஃப்ரான்ஸில் அவங்க ஆண்ட்டை பார்த்தேன். அங்கே தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்போ உங்களுக்கு லவ் மேரேஜா? ஆமாம், ஃபஸ்ட்டு உங்கள் தாத்தா ஒத்துக்கல, ஆனால் அப்போ அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நீங்கள் இவ்வளோ பெரிய ட்ராவலராக இருந்துட்டு எப்படி நீங்கள் ஒரே இடத்துல இருக்கீங்க இப்போது, அது எப்படி உங்களால் முடியுது அப்படின்னு கேட்குறா. நம்ம வந்து எப்போதுமே ஓடிட்டே இருக்க முடியாது, எப்போயாவது ஒரு இடத்துல நின்று தான் ஆகணும். இப்போ ஒரு கப்பல் வந்து ஒரு ஸ்ட்ரீமில் போயிட்டே இருக்க முடியாது, ஒரு ஹார்பரில் நிற்கணும், அதை ரெஸ்ட் எடுத்து அதை ரிலாக்ஸ் ஆகி அதோட ஃபியூச்சருக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் அது அடுத்த ஜர்னி ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நம்மளும் வந்து ஒரு இடத்துல நிற்கணும், நம்மளோட ஃபியூச்சருக்கான பிளானை பண்ணிவிட்டு அப்புறம் தான் போகணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ரன்னிங்கை விட ரெஸ்டிங் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா இருந்த அப்புறம் இந்த புக் ஷாப்பை நான் டேக் ஓவர் பண்ணிட்டேன். இந்த புக் ஷாப் வந்து எனக்கு ஏகப்பட்ட மெமரிஸ் கொடுத்துருக்கு. நான் அந்த புக் ஷாப்பை வந்து அழிய விட மாட்டேன். இது அழிஞ்சால் என்னோட மெமரிஸ் எல்லாமே அழிஞ்சிரும். ஸோ நான் அதை வந்து பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் நானும் மொமோக்கோவும் 10 இயர்ஸாக வாழ்ந்தோம். ஸோ அதோட மெமரிஸ் எனக்கு இங்கே தான் இருக்குது. ஒரு நாள் மொமோக்கோ எனக்காக திரும்பி வருவா, அதுக்காக நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களை விட்டு போனதுக்காக நீ ஏன் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் இன்னும் அவங்களை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், நான் இன்னுமா லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அவளால் தான் எனக்கு ரொம்பவே லவ்வபிள் மெமரிஸ் தான் இருக்குது. உன்னோட கடைசி காலத்தில் வந்து உனக்கு அந்த லவ்வபிள் மெமரிஸ் தான் ஒரு துணையாக இருக்கும். நீயும் உனக்கு ஒரு கசப்பான லவ் லைஃப் இருக்குது, அதுக்காக நீ இனிமேல் லவ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. நீயும் திருப்பி லவ் பண்ணணும், உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீ நிறைய கேதர் பண்ணணும், அதான் உனக்கு கடைசி காலத்தில் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அங்கிள் வந்து வீட்டுக்கு போகிறாரு. டகாக்கோ வந்து ஒரு புக் ஷாப்புக்கு போகிறா. அந்த புக் ஷாப்பில் ஒரு புக்கை ரேண்டமாக எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஒரு லைன் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கு. அந்த லைன் படித்து பார்க்குறா, இவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவள் திங்க் பண்ணுறா, என் டெஸ்ட்டும் இந்த புக்கை அண்டர்லைன் பண்ணவங்க டெஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறா. பொதுவாகவே வந்து ஒரு கனெக்ட் ஏற்படும். இந்த இப்போது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும் வந்து ஒரு சிமிலரான டேஸ்ட், ஒரு சிமிலரான ஹாபி, ஒரு சிமிலரான லைக்கபிள் திங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஆகுது. இதே மாதிரி இவ்வளோ வந்து ஸோ அப்போது எனக்குமே புக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல் அப்படின்னு நினைக்கிறா. அவள் ரூமுக்கு போகிறா. ரூமில் சுற்றி புக்ஸாக இருக்குது. ஒரு புக்கை ரேண்டமாக எடுத்து புரட்டி பார்க்குறா. அந்த புக் பின்னாடியே அந்த புக்கோட ஸ்டோரி குட்டியாக எழுதியிருக்கு. அந்த புக்கு வந்து ஒரு ஸ்கூல் பொண்ணை பற்றியான புக்கு. அந்த ஸ்கூல் பொண்ணு வந்து ரொம்பவே ஷையாக, ரொம்பவே ரிசர்வ்டாக இருக்கா. அவள் வந்து அவள் மனசை அணைக்கிறத வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாத மாதிரி இருக்கா. யாராச்சும் அவளை ஹர்ட் பண்ணால் கூட அவள் திருப்பி அவங்கள எதுவும் கேட்காத மாதிரி ஒரு அமைதியான பொண்ணாக வாழ்ந்துட்டு இருக்கா. ஸோ இந்த புக்கோட ஜஸ்ட் படித்த அப்புறமா வந்து அவளுக்கு ரொம்பவே வந்து கனெக்ட் ஆகுது அந்த பொண்ணு கூட. ஏன்னா இவளுமே வந்து அதே மாதிரி தான பொண்ணாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. ஸோ இதால் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டு அந்த புக்கு படிக்க ஆரம்பிக்கிறா. புக்கை படிக்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவள் வந்து ஒரு ஃபுல் நைட்லேயே அந்த புக்கை படித்து முடிச்சிடுறா. அந்த புக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அந்த புக்கை படித்து முடித்தோடனே அந்த புக்கை பற்றி யாராச்சும் பேசணும்னு எனக்கு தோணுது. நமக்குமே இப்படி தான், ஒரு புக்கை படித்து முடித்தாலும் சரி, ஒரு நல்ல மூவியை பார்த்து முடித்தாலும் அதை பற்றி யாராச்சும் பேசணும்னு நமக்கு தோணும். அதே மாதிரி தான் இவளுக்கும் தோணுது. அப்புறம் பார்த்தா காலைல விடிஞ்சே போயிடுது. அங்கிள் ஷாப்பில் வராரு. ஷாப்பில் வந்தோடனே பார்க்குறாரு, இவள் புக்கும் கையுமா உட்காந்துருக்கா. அது கூட ஷாக் ஆகுது. உடனே ஓடி வந்து இந்த புக்கை பற்றி அப்படியே இப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கா. அங்கிள் ரொம்ப ஹாப்பியாக வர்றாரு. பரவாயில்ல, அட்லீஸ்ட் இவள் தூங்காமல் டிப்ரெஷன் இல்லாமல் ஒரு வேலையை பார்க்குறான்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்படியே டெக்காக்கோக்கு புக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த ஷாப்பில் இருக்கிற ஒரு புக்காக எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. ராத்திரி பகலாக உட்காந்து படிக்கிறா. முன்னெல்லாம் வந்து 12 hours 15 hours தூங்கிட்டு இருந்தாவா, இப்போ தூங்க கூட டைம் இல்லாமல் உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. அங்கிளும் இவளுக்கு நிறைய புக் சஜஸ்ட் பண்ணுறாரு, இதை படி அதை படின்னு. இவளும் வந்து அங்கே கடைக்கு வர நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து இது படிக்கலாம் அது படிக்கலாம்னு கேட்டு இவளும் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் ஒரு கஸ்டமர் வந்து இவகிட்ட எனக்கு அது புக் சொல்லுங்க, நான் வந்து படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவள் சொல்கிறா, நானே ஒரு புது புக் ரீடர் தாங்க, என்கிட்ட போய் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவள் வந்து நம்ம வந்து எவ்வளோ புக் படிச்சும் முக்கியம் கிடையாது, அந்த புக்கு நம்மளை எவ்வளோ இம்பாக்ட் பண்ணுறது தான் முக்கியம். ரியல் லைஃப்ல நமக்கு அப்படி தான், 1000 புக் படித்தோம் 2000 புக் படித்தோன்றது முக்கியம் கிடையாது, அந்த புக்கு நம்ம லைஃப்ல என்ன இம்பாக்ட் பண்ணுறது தான் முக்கியம். நிறைய பேருக்கு புக் ரீடிங்கால தான் லைஃப்ல பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான ஹேபிட்ஸ் தான் கிரியேட் ஆயிருக்கும். லைக் ஜேர்னலிங், ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ், கண்டென்ட் கிரியேஷன், செல்ஃப் டிசிப்ளின். இந்த மாதிரி எனக்குமே வந்து ஒரு புக்கு இன்ஸ்பயர் பண்ணி அந்த சேனல் ஆரம்பித்தேன். இப்படியே சில மாதங்கள் போகுது. டெக்காக்கோக்கு அந்த இடம் ரொம்பவே பிடிச்சி போகுது. அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க அந்த காஃபி ஷாப்பில். ப்ளஸ் அந்த நெய்பர் புக் ஸ்டோர்லலாம் போய் எல்லா கைண்ட் ஆஃப் ஜானர் புக்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறா, படிக்கிறா. அந்த இடமே வந்து ஒரு புக் டிஸ்ட்ரிக்ட் தான் கூப்பிட்றாங்க. ஸோ 1800s ராஜா காலத்துலேருந்தே அந்த இடம் வந்து ஒரு புக் டிஸ்ட்ரிக்டாக தான் இருந்திருக்கு. அதை பற்றி ஹிஸ்ட்ரி எல்லாம் படித்து கற்றுக்கிறா. அதுவும் இல்லாமல் இயர்லி ஒன்ஸ் வந்து இங்கே ஒரு புக் ஃபெஸ்டிவல் நடக்குது. வேர்ல்டில் இருக்க எல்லா புக் ரீடர்ஸும் புக் கம்யூனிட்டிஸும் அங்கே வந்து ஒன்று கூடுவாங்க. அவங்க இன்ட்ராக்ஷனும் அங்கே கன்வர்சேஷனையும் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறா. வேர்ல்டு ஃபுல்லாக வந்து அங்கே இருக்கிற புக் ஷாப்ஸ் வந்து இம்போர்ட்டும் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. அங்கிளோட ஷாப் வந்து கொஞ்சம் பழைய ஷாப்பு தான், 3 ஜென்ரேஷனாக வச்சுருந்துருக்காங்க. அந்த ஷாப்புக்கு நிறைய ரஷ் வரலனாலும்
அதுக்குன்னு ஒரு செலக்டிவ் ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருந்து தான் இருக்காங்க இப்பயும். அங்கிள் வந்து அந்த கடையை சேவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவளும் அங்கிள் கூட சேர்ந்துட்டு அந்த கடைக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா. முன்னெல்லாம் வந்து இந்த பழைய புக்ஸ் மேல் வந்து ரொம்பவே மஸ்கியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாவ. இப்போ அந்த புக்ஸ் மேல் தான் ஒரு மெடிடேஷனாகவே இருக்குது. ரூமில் இடமே இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா. இப்போ ராத்திரி பகலாக கேண்டில் லைட்லாம் வச்சு படிச்சுட்டு இருக்கா. அந்த அளவுக்கு எனக்கு புக்ஸ் ரொம்பவே பிடிச்சி போச்சு. டக்காக்கோ என்னதான் ஹாப்பியாக இருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு சின்ன ரிகரெட் இருந்து தான் இருக்குது. அவளை ஏமாத்தின ஒருத்தனை வந்து அவள் சும்மாவே விட்டுட்டா. அவளை வந்து எதிர்த்து கேள்வி கூட கேட்கல. அவள் மனசாப்பட்டதை ஓப்பனாக சொல்லக்கூட முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. இது அங்கிள் வந்து பார்க்குறாரு. உனக்கு வந்து ஒரு ஃபியர் இருந்துச்சுன்னா அதை நீ வந்து ஃபேஸ் பண்ணணும். அப்போ தான் நீ அதை ஓவர் கம் பண்ண முடியும். அதை வச்சுட்டு கேரி பண்ணிட்டு அவளால் வாழ முடியாது ரொம்ப நாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபியரை கன்ஃபர்ம் பண்ணதுக்கும் அவர் வந்து டக்காக்கோக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. டக்காக்கோக்கு வந்து அந்த புக் ஷாப்பே ஒரு ஹெவன் மாதிரி தோணுது. இந்த புக்கில் இருக்க கேரக்டர்ஸை விட அந்த புக் ஷாப் மேலே தான் நமக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த புக் ஷாப்பே வந்து ஒரு கேரக்டர் மாதிரி தான் இங்கே போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இப்படியே ஒரு 1.5 வருஷம் போகுது. டக்காக்கோக்கு வந்து நம்ம இங்கே இருந்துடலாம் பர்மனெண்ட்டா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வருது. அப்போ தான் அவளுக்கு இன்னொரு தாட்டும் வருது. அங்கிள் சொன்னது, நம்ம வந்து எப்போதும் ஓடிட்டே இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கணும், ஒரு இடத்துல ரிலாக்ஸ் பண்ணணும், நம்மளோட ஃபியூச்சரை பிளான் பண்ணிட்டு மூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ டக்காக்கோ வந்து இப்போ இந்த புக் ஷாப் ஒரு ஹார்பர் மாதிரி தான் பார்க்குறா. அவளோட பாஸ்ட் லைஃப் வந்து இப்போ ஒரு நியூ பர்சனாக சேஞ்ச் ஆகிருக்கா இப்போது. ஸோ அவளோட ஃபியூச்சருக்கும் அவளோட நெக்ஸ்ட் பேஸ் மூவ் ஆகிறதுக்கும் இந்த புக் ஷாப் தான் ஒரு ஆங்கர் பாயிண்ட் மாதிரி நினைக்கிறா. ஸோ நான் இப்போவே ஒரு முடிவு எடுத்தாகணும். நான் இங்கேருந்து வேறு இடத்துக்கு மூவ் ஆகணும். நான் இங்கேயே இருக்க முடியாது. நான் நெக்ஸ்ட் பேஸ் ஆஃப் லைஃப்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள்கிட்ட போய் சொல்கிறாரு. அந்த மாதிரி அங்கிள் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. நீ ஏன் இப்படி போகிற, நீ இங்கே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அங்கிள், நான் வந்து நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு போய் ஆகணும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இங்கே இருக்கிற புக் ஷாப்பு, இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் அடிக்கடி வருவேன், அடிக்கடி உங்களுக்கு கால் பண்ணி நான் பேசுகிறேன். அதுவும் இல்லாமல் இங்கே நடக்கிற புக் ஃபெஸ்டிவல் வந்து நான் இனிமேல் மிஸ் பண்ணவே மாட்டேன். எவ்ரி இயர் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. அங்கிளும் வந்து ஹாப்பி ஆகிட்டு, சரி நீ இந்த புக் ஷாப்புக்கு எப்போ வேணால் வரலாம், எவ்வளோ நேரம் தங்கியிருக்கலாம், இது ஓன் புக் ஷாப் மாதிரி அப்படின்னு சொல்லி அவளை வழி அனுப்பியிருக்கிறாரு. இப்படியே சில மாதங்கள் போகுது. அங்கிளும் டக்காக்கவும் இன்னும் டச்சில் தான் இருக்காங்க. ஒரு நாள் அங்கிள் ஃபோன் பண்ணி, மொமோக்கோ திரும்பி வந்துட்டா, அவள் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. அவள் பாட்டில் வந்து குக் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்கா. என்னமோ இந்த 5 இயர்ஸ் அவள் டிசப்பியர் ஆனது அவளுக்கு ஞாபகமே இல்லாத மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. நீ உடனே கிளம்பி வா, எங்க என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்கிறாரு. டக்காக்கவும் உடனே கிளம்பி போகிறா. இதுக்கப்புறம் மொமோக்கோ வந்து ஏன் திரும்பி வந்தாங்க, ஏன் ஃபஸ்ட்டு இங்கேருந்து போனாங்க, இந்த 5 இயர்ஸ் எங்கே இருந்தாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இதுதான் எனக்கு ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அவள் ஆண்ட் கிட்ட இருந்து டக்காக்கோ வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லைஃப் லெசன்ஸ்லாம் கற்றுப்பா. லைக் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட சஃபரிங்ஸையும், அவங்களோட பெயினையும், அவங்களோட டிப்ரெஷனையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அது ரியாக்ட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு மாதிரி ஹீல் ஆவாங்க. ஸோ எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். அது வந்து எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்புறம் வந்து உனக்கு ஒரு சேட்னஸ் வந்துச்சுன்னா, அதெல்லாம் உனக்கு அழுக வந்துச்சுன்னா அழுதுடணும். அதுக்கு தான் அழுக வருது. அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு அடக்கி வச்சு சுற்றிட்டு இருந்தால் நம்ம அங்கேருந்து மூவ் ஆனே ஆக முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அவளுக்கு லேர்ன் பண்ணிக்கிறா. அதுவும் இல்லாமல் டக்காக்கோ வந்து ஒரு மவுண்டன் ட்ரெக்கு போவா. அங்கேயும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அவளுக்கு. இதுக்கு நடுவில் டக்காக்கோவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் காஃபி ஷாப்பில். அந்த காஃபி ஷாப்புக்கு வர கஸ்டமர் ஒருத்தரும் டக்காக்கோவும் வந்து அடிக்கடி ஆக்சிடென்டலாக மீட் பண்ணிப்பாங்க. ஆக்சிடென்டலாக ஒரு புக்கு மூலியமாக 2 பேருக்கும் ஒரு கனெக்ட் ஏற்படும். 2 பேரும் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. டக்காக்கோவும் அவரும் மாறி மாறி புக்ஸ் பற்றி நிறைய விஷயம் பேசிக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டே உருவாகிடும். புக் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு கோட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக ஆகிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு காஃபி ஷாப்பில் வந்து எதாச்சும் மீட் பண்ணுறதுனால தான் ஃப்ரெண்ட்ஷிப்பே நடக்கும். இவங்க 2 பேரும் வந்து ஒரு அட்ரஸோ ஒரு ஃபோன் நம்பர்ஸோ ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. எதாச்சும் மீட் பண்ணுவாங்க, அப்போ பேசிப்பாங்க, அவ்வளோதான். ஒரு நாள் டக்காக்கோ வந்து அவரோட புக்கை காஃபி ஷாப்பில் விட்டு போயிடுவா. அதை திருப்பி கொடுக்கறதுக்காக அவர் ட்ரை பண்ணுவார். அவர் அந்த புக்கை ஓப்பன் பண்ணி படித்து பார்க்கும்போது அவள் எழுதி வச்ச கோட்ஸு, அந்த புக்கோட கண்டென்ட்டு, அவள் ஹைலைட் பண்ண வேர்ட்ஸு இதெல்லாம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். ப்ளஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட்டாகவே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இவளுக்குமே ரொம்ப நாளாக இவர் மேலே ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இவர் வந்து ஒரு பிரேக்கப்லேருந்து வெளில வந்துட்டு இருப்பார் அப்போ தான். ஏன்னா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஷாப்பிங் போகிறது ரொம்ப பிடிக்கும், அவரோட புக் ஷாப் போகிறது பிடிக்காது. ஸோ எப்போ பார்த்தா அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பா. ப்ளஸ் நிறைய விஷயம் அவருக்கும் அவர் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் செட் ஆகாது. ஸோ 2 பேரும் பிரேக்கப் ஆகிடுவாங்க. ஒரு நாள் டக்காக்கோ வந்து எம்பாரசிங்காக, நான் இந்த புக் ஷாப்பில் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாள். இது கேட்ட அவர் வந்து, வாவ் அப்படியா, இது ரொம்பவே அமேசிங்கான விஷயம். நான்லாம் வந்து எனக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடச்சா நான் வந்து இங்கேயே தங்கிடுவேன். உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெரிய விஷயமா அவர் பேசிகிட்டு இருப்பார். அப்போ தான் வந்து இவருக்கு புக்ஸ் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவருக்கு வந்து தெரிய வருது. இப்படியே இவங்க 2 பேருக்கும் ஒரு ட்ராக் போயிட்டுருக்கும். அவங்களோட அங்கிளுக்கும் ஆண்டிக்கும் ட்ராக் போயிட்டுருக்கும். அப்படியே இந்த ஸ்டோரி முடியும். ஆனால் அந்த ஸ்டோரி வந்து ஒரு டு பி கண்டினியூட் மாதிரி தான் முடியும். ஏன்னா இதுக்கு ஒரு சீக்வல் புக்கும் இருக்குது, மோர் டேஸ் அட் மொரிசக்கி புக் ஷாப்புன்ட்டு. நான் அந்த புக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கூட்ட சீக்கிரம் அதுக்கும் நான் ரிவ்யூ பண்ணுறேன். இந்த புக்கில் வர கேரக்டர்ஸ், ஸ்டோரி பிளாட்ஸ் இதெல்லாம் விட புக் ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு புக் லவர்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயமும் இதில் வச்சுருந்தாங்க. லைக் ஒரு ஓல்டு லைப்ரரி, ஒரு ட்ரெடிஷ்னலாக புக் சிட்டி, ஒரு காஃபி ஷாப், அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், புக் ஃபெஸ்டிவல், மவுண்டன் ஹைக்கு, மவுண்டனில் ஒரு இன்னில் ஸ்டே பண்ணுறது,
இந்த மாதிரி புக்ஸை பற்றியும் அந்த சரௌண்டிங்ஸ் பற்றியும் ரொம்பவே கிளியராக ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே வந்து அந்த பிளேஸில் போய் வாழ்கிற அளவுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த புக்கில். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் புக். தேங்க்யூ.